ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, நாம் இன்னைக்கு ஒரு டோர் செக்யூர் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமே. இது சிம்பிளாக தாங்க நான் பண்ணியிருக்கேன். இது அர்டினோ ப்ராஜெக்ட். இது நம்ம டச் சென்சார் யூஸ் பண்ணிதாங்க இது ப்ராஜெக்டே ஒர்க் ஆகுமே. இது TTP223 டச் சென்சார் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகணும். லெட்ஸ் கோ வீடியோ. இதுதாங்க நான் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட்டு. ஆனால் இதுதான் நம்மகிட்ட உள்ளே ஃபிட் பண்ணோம். ஆனால் உள்ளே நான் ஃபிட் பண்ணலை. ஆல்ரெடி நான் விட்டு ஒயர்ஸ் வச்சு இதோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது இது நம்மகிட்ட உள்ளே வைக்கணும்னு. ஆனால் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ டோரை ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது. பார்த்தியான்னு தெரியும். நான் பெர்மனண்ட்டாக நான் இது ஃபிட் பண்ண மாட்டேன். வீடியோக்காக தாங்க நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இது அர்டினோ போர்டு. அர்டினோக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன். அப்போ எதுக்குடா அர்டினோ போர்டுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு 5 volt கிரவுண்டு தேவை. அதுக்கு தாங்க நான் இது யூஸ் பண்ணுறேன். இது நித்யாமேன் பேட்டரி, லேப்டாப் பேட்டரிஸை 3 வச்சு 11.1 volt அவுட்புட் கேட்டுருக்கேன். இது தாங்க எலக்ட்ரிக் லாக்கை நமக்கு சப்ளை கொடுக்குமே. பார்த்துருப்பீங்க. டோரை ஃபுல்லாக க்ளோஸ் இருக்குது. ஃபுல் டைட்டாக நான் தான் விட்டுறேன். ஒன்றுமே ஆகாது. பார்த்தேன்னு தெரியும். ஃபுல் டைட்டாக இருக்குது. இப்போ பவர் சப்ளை கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் பேட்ரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அது ஏன்டான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்கள் பவர் சப்ளை கரண்ட்டு மூலியமாக கொடுத்துக்கோங்க. 220 volt மூலியமாக அந்த மொபைல் சார்ஜர் மூலியமாக. இப்போ நான் ஃபுல் வேற வைக்கிறேன்னா அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் எலக்ட்ரிக் லாக்கை நான் சொன்னேன். ஸ்ப்ரிங் டைப்பில் ஒர்க் ஆகும். இது இப்போ ஃபுல்லாகவே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இதான் நான் சொன்னேன் அந்த எலக்ட்ரிக் லாக்கர். இதுதான் இது ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே. இப்போ ஸ்ப்ரிங் டைப்பில் ஒர்க் ஆகும். டச் பண்ணும்போது நமக்கு போங்க. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் என்னடா பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டு மூலியமாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கரண்ட்டு மூலியமாக தாங்க நம்மளால் கொடுக்க முடியுமே பவர் சப்ளை. ஏண்டான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பவர் பேங்க்கில் தான் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா வெளியே போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட தான் பவர் பேங்கோட கெப்பாசிட்டி வருமே. அதுக்கப்புறமா தானாகவே இது ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும் டோட்டலாக. அதுக்கப்புறமா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. டோரை க்ளோஸில் இருக்கும். நீங்கள் இந்த பூட்டு கூட ஓப்பன் பண்ணால் கூட டோர் க்ளோஸில் தான் இருக்கும். இதை டச் பண்ணால் மட்டும் தாங்க ஓப்பனே ஆகும் டோரை. பார்த்தேன் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க. எப்போ இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. See you. டாட்டா.